ஏப்ரல் மாதம் 16 வியாழக்கிழமை இன்றைய நாள். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது துறைமுகங்களில் இருந்து வெளியேறும் கப்பல்களை முற்றுகையிட ஆணையிட்டதுக்கு பதிலடியாக செங்கடல் வழியே செல்லும் பாபல் மந்தாப் நீரிணையை யமனின் ஹூதிகளை பாவித்து முடக்கி யாரும் எதிர்பாராத ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க ஈரான் முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் முறிந்து போனவுடன் ஹோமோஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈரானை பணிய வைக்கப் போவதாக கூறிக்கொண்டு அமெரிக்கா படை பட்டாளத்துடன் கிளம்பி வந்தது. சீனாவுக்கு தேவையான எண்ணெயின் பெரும் பகுதி ஈரானிடமிருந்தே கொள்வனவு செய்யப்படும் நிலையில் முடிந்தால் எம் கப்பல்களை தடுத்து பார் என்று அமெரிக்காவுக்கு சவால் விடுத்தது சீனா. ஆனால் அமெரிக்காவோ 6 கப்பல்களை தடுத்து விட்டோம், 9 கப்பல்களை தடுத்து விட்டோம் என்று கிரிக்கெட் லைவ் ஸ்கோர் சொல்வது போல சொல்லிக் கொண்டிருந்தது. உலக நாடுகளில் இருக்கும் ஈரானின் தூதரகங்களோ இதை ஒரு வேடிக்கை வினோதமாகவே கருதின. தாம் ஹோமூஸை ஈரான் கப்பல்களை தவிர அனைத்துலக நாடுகளினுடைய கப்பல்களுக்கும் திறந்திருக்கிறோம் என்று இருமாப்பாக கூறியது அமெரிக்கா. இதை கடுமையாக கிண்டல் செய்து பிரித்தானியாவுக்கான ஈரான் தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தது. அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உருவப்படத்தை சீன தத்துவ ஞானி சூன் ஷூ போல எடிட் செய்து உன்னால் திறக்க முடியாவிட்டால் அதை இறுக்கமாக மூடிவிடு என்ற மீம்ஸுடன் பகிரப்பட்டிருந்த அந்த பதிவு பல மில்லியன் பேரை சென்றடைந்திருந்தது. அது ஒரு வைரலாகி இருந்தது. இதேவேளை அமெரிக்கா மேற்கொண்ட ஹோமோஸ் முற்றுகையானது பல பில்லியன் டாலர் செலவில் செய்து கொண்ட ஒரு நவீன சூனியம் என்றே சர்வதேச ஊடகங்களும் கூட செய்தி வெளியிட்டிருந்தன. அமெரிக்க கடற்படை என்னதான் ஒரு சில கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக சொல்லிக் கொண்டாலும் பல கப்பல்கள் தடைகளை தகர்த்து கொண்டு சென்றிருந்தன. குறிப்பாக சீன மற்றும் ரஷ்ய கப்பல்கள் மேல் ஒரு கீறல் விழவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இதேவேளை வெயிலுக்கு ஆடை மாற்றுவது போல கொள்கை வைத்திருக்கக்கூடிய ட்ரம்ப் நேற்று மாலை ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ட்ரம்ப் என்பவர் ஒரு சதத்துக்கும் நம்ப முடியாத ஒரு ஆத்மா என்பதுக்கு அந்த அறிக்கையை விட தகுந்த சான்று இந்த வையகத்தில் கிடைக்காது. ஹோமோஸ் நீரிணையானது இப்போது முதல் சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு நிரந்தரமாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டாம் என்ற தன்னுடைய கோரிக்கைக்கு சீனா சாதகமாக பதிலளித்திருப்பதாகவும் அடுத்த மாதம் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் தன்னை ஓடி வந்து ஒரு பெரிய அணைப்புடன் வரவேற்க காத்திருப்பதாகவும் கருத்து தெரிவித்து தன்னுடைய முன்னைய நிலைப்பாடுகளின் மேல் அவரே காரி துப்பியிருந்தார். என்ன ஒரு அபத்தம் என்று பாருங்கள். ஈரானினுடைய துறைமுகங்களை முற்றுகையிடுவதாக கிளம்பிய நிமிஷம் முதலே அமெரிக்காவை சீனா கண்டுகொள்ளவே இல்லை. நான் என் பாட்டுக்கு என்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பேன், எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது என்று சீனா சொன்ன நிமிஷமே அமெரிக்காவினுடைய தோல்வி ஆரம்பமாகிவிட்டது. காரணம், பல்வேறு பொருளாதார தடைகளால் நொந்து ஒட்டிந்து போன ஈரானின் பொருளாதாரம் சீனா என்ற மந்திர கூறால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் ஏனைய நாடுகளுக்கு எண்ணெய் விற்பதும் ஒன்றுதான், ஈரான் சீனாவுக்கு எண்ணெய் விற்பதும் ஒன்றுதான். காரணம், சீனாவினுடைய சனத்தொகை. உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட ஒரு தேசமான சீனா ஒரு நாளைக்கு பல மில்லியன் பேரல்கள் எண்ணெயை ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்கிறது. மேலும் ஈரானுக்கு தேவையான அனைத்து விதமான செயற்கைக்கோள்கள் உட்பட இராணுவ தளபாடங்களையும் சீனா தான் ஈரானுக்கு விற்பனை செய்கிறது. ஈரானின் துறைமுகத்தில் சீன கப்பல்கள் வருவதும் போவதும் தாய் வீட்டுக்கு பிள்ளைகள் போய் வருவது போல ஒன்று. ஆக சீன கப்பல்கள் மேல் கை வைக்க முடியாமல் போய் கடைசியில் சப்பையான ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஊத்தி மூடிவிட்டார் ட்ரம்ப் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கிறது, அதை பார்க்கலாம். இனிமேல் ஒரு காலமும் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவ பிராயச்சித்தம் வேண்டுவது போல சீனா இனிமேல் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கப் போவதில்லை என்று அமெரிக்காவுக்கு சொன்னதாம். இந்த உத்தரவாதம் ஒன்றே போதுமாம், இனிமேல் சீனா திருந்துவிட்ட உத்தம புத்திரனாம் என்றுதான் ட்ரம்ப் அளந்து விடுகிறார். ஈரானுடன் மோதி வளைகுடாவில் தன்னுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் மோசமான சேதாரத்துக்குட்பட்ட போது அனைத்தையும் போட்டுவிட்டு தப்பியோடிவிட்டு ஈரானின் கோபம் சகோதர அரபு நாடுகளின் பொருளாதார கேந்திர நிலையங்கள் மீது திரும்பியதை தடுக்க திராணி இல்லாமல் கைவிட்டு மறைந்து கொண்டு விட்டு ஹோமூஸ் பக்கம் போய் சீனாவுடனும் மோதுவது என்பது அமெரிக்காவால் முடிகிற காரியமா? அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இப்படி என்றால் அடி வாங்கியவன் உயிரோடு இருப்பானா என்று ட்ரம்பின் துதிபாடும் நெத்தன்யாகுவை தவிர மற்ற அனைவருக்கும் நிலைமையின் விபரீதம் புரிந்தே இருந்தது. இதனால்தான் ஐயா பணிகின்றேன் என்று விழுந்து விட்டார் ட்ரம்ப்.
சீனா உட்பட உலக நாடுகளுக்கு ஹோர்மூஸை நிரந்தரமாக திறக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ற அவருடைய அறிக்கைப்படி பார்த்தால் இனி பலம் வாய்ந்த சீன ரஷ்ய கப்பல்களை மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டின் கப்பலையும் மிரட்ட முடியாது. ஆனால் ட்ரம்ப் என்பவர் ஒரு புரிந்து கொள்ள முடியாத குழப்பம். ஆதலால் என்ன செய்வார் ஏது செய்வார் என்று யாராலும் அவர் அருகில் இருப்பவர்களால் கூட இலகுவில் ஊகிக்க முடியாது. ட்ரம்பினுடைய தொடர்ச்சியான அறிக்கைகளை பார்வையிடும் ஒரு ஆரோக்கியமான ஒருவர் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று நாம் மட்டும் சொல்லவில்லை. அமெரிக்காவுக்கு எல்லாமாக இருக்கும் சிஐஏயினுடைய முன்னாள் தலைவரை இப்படி கூறுகிறார் என்றால் அதில் 100% உண்மை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை உடனே பதவியிலிருந்து அகற்றாவிட்டால் அமெரிக்காவுக்கு விமோசனமே கிடையாது என்று முன்னாள் சிஐஏ பணிப்பாளர் ஜான் ஃப்ரீனர் கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து ட்ரம்பை பதவி நீக்கும் திட்டம் குறித்து அமெரிக்க செனட் சபையில் இது தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கிறது. அமெரிக்க சமூகத்தில் விவாதங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ட்ரம்ப் பதவி கவிழ்க்கப்படுவாரா இல்லையா என்பதை தாண்டி இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் இருக்கிறது. அதாவது 80 வருட காலத்துக்கு மேலாக ஒரு கூட்டணியாக இயங்கிய அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் தணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரு விரிசல் விழுந்திருக்கிறது. ஸ்பெயின் இன்று ஈரான் அளவுக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து நிற்கிறது. ஒரு அறிக்கை இன்னார்தான் சொன்னார் என்ற முகப்பு குறிப்பு எதுவும் இல்லாமல் வாசித்து பார்த்தால் அது ஈரான் சொன்னது போல இருக்கும். ஆனால் அதை ஸ்பெயின் சொல்லி இருக்கும். அந்த அளவுக்கு இன்று ஸ்பெயின் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரை ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்று பகிரங்கமாகவே எதிர்க்கிறது. பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனின் மனைவியை இழுத்து ட்ரம்ப் அர்ச்சனை செய்த பிறகு பேச்சை குறையுங்கள் என்று காட்டமாக பதில் சொல்லி இருந்தார் மேக்ரோன். பிரிட்டன் பிரதமரோ இது எமக்கு சம்பந்தம் இல்லாத யுத்தம் என்று ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு போல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய யுத்தத்துக்கு தன்னுடைய தேசத்தின் ஒரு அங்குலமும் பயன்படுத்தப்பட அனுமதி இல்லை என்று நேற்றும் சொல்லியிருந்தார் யூகே பிரதமர். இந்த நிலையில் ட்ரம்பின் பிரசித்தி பெற்ற வாய் இத்தாலி பிரதமரையும் விட்டு வைக்கவில்லை. ட்ரம்புக்கும் இத்தாலி பிரதமர் மெலோனிக்கும் இடையில் நேற்று முழுக்க ஒரே தகராறாக இருந்தது. இயேசு கிறிஸ்து போல உருவப்படம் செய்து தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டு விட்டு சர்ச்சை வெடித்ததால் அதை நீக்கிக் கொண்ட ட்ரம்ப் அடுத்ததாக பாப்பரசருடன் மோதினார். இதனால் கடுப்பான இத்தாலி பிரதமர் மெலோனி ட்ரம்பை காரசாரமாக கடிந்து கொண்டார். பதிலுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா? ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாக்கும் போராட்டத்தில் இம்மோடு இணைய தவறிவிட்டீர்கள். ஈரானால் உங்களை வெறும் 2 நிமிடங்களில் அழிக்க முடியும் என்று சொல்லி மூட்டிவிட்டார். மேலும் இத்தாலி பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என்றும் அவர் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து கவலைப்படாமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சொல்ல போக இத்தாலி பாராளுமன்றமே ட்ரம்பை போட்டு வாங்கு என்று வாங்கியது. ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற எந்தவித பேதமும் இல்லாமல் ட்ரம்பினுடைய இந்த அறிக்கையை அவர்கள் கண்டித்தார்கள். எம் நாட்டின் பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என்று சொல்ல நீர் யார் என்று அவர்கள் கண்டன குரல்களை எழுப்பினார்கள். நாம் இந்த கட்டத்தில் அரசியல் வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து எம் பிரதமருடன் கைகோர்க்கிறோம். உங்கள் இழிவான விமர்சனங்களை நாம் இனிமேலும் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று அவை ஒரே குரலில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தன. இதேவேளை கானாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் ஒரு சுவாரஸ்யமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈரான் மற்றும் ரோம நாகரிகங்களோ 7000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. கவிதை கட்டடக்கலைகள் மீதான ஈடுபாடு, ட்ரம்புக்கு புரியாத அதிகம் நேரம் எடுத்து சமைக்கப்படும் உணவு பாரம்பரியம் என்று இம்மிடையே அளப்பரிய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஈரானுக்கும் இத்தாலிக்கும் இடையே கருத்து முரண்பாடு என்ற ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது யார் ஐஸ்கிரீமை முதலில் கண்டுபிடித்தது என்பதில் மட்டும்தான். மற்றபடி இவருக்கு இத்தாலியுடன் எந்த தகராறும் கிடையாது என்று ஒரு போடு போட்டிருக்கிறது ஈரானிய தூதரகம். இங்கே ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். தென்னாப்பிரிக்கா, கானா, பிரிட்டன், ஜிம்பாப்வே என்று உலகமெங்கும் படர்ந்திருக்கும் ஈரானிய தூதரகங்கள் எக்ஸ் தளத்தில் மேற்கொள்ளும் அறிவுசார் யுத்தமானது ஏவுகணை யுத்தத்தை விட சுவாரஸ்யமாக இருக்கின்றது. வரலாறும் நாகரிகமும் பண்பாடும் நகைச்சுவையும் ஒவ்வொரு பதிவிலும் இளையோடி கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் யாருமே எதிர்பாராத சரவெடிகள். இப்படியான பதிவுகளால் மட்டும் ஈரான் பல மில்லியன் மக்களின் இதயங்களை நாம் வசப்படுத்தி கொண்டிருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க யுத்தம் அநேகமாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இன்னும் 2 நாட்களில் இஸ்லாமாபாத்தில் எதுவும் நடக்கலாம், நீங்கள் அங்கே தயாராக இருங்கள் என்று சொல்லி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ட்ரம்ப் ஒரு பெரிய வர்த்தக கொடுக்கல் வாங்கல் ஒன்றுக்கு ஈரானுடன் முயன்று கொண்டிருப்பதாகவும் பாகிஸ்தானில் நடந்த பேச்சுக்களில் பல அம்சங்கள் சாதகமாகவே இருந்ததாகவும் சொல்லி இருந்தார் துணை ஜனாதிபதி JD வான்ஸ்.
இதிலிருந்து அமெரிக்கா ஒரு பெரிய வர்த்தக ஆதாயத்துடன் இருவருக்கும் வெற்றி என்ற அடிப்படையில் இதை முடித்து வைக்க விரும்புவதாகவே படுகிறது. ஆனால் அப்படியொன்று நடக்க இஸ்ரேல் இடம் கொடுக்குமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. பாகிஸ்தானின் முப்படை தளபதி ஆசிம் முனீர் தலைமையிலான ஒரு தூதுக்குழு ஈரானுக்கு நேற்றைய தினம் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய தூதை ஏந்தி கொண்டு சென்ற இந்த குழு விரைவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மற்றொரு நேரடி பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த இழுபறிக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தை தொடங்குமா, அல்லது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவது போல ட்ரம்ப் ஏதாவது சொல்லி கடைசி நேரத்தில் அனைத்தையும் கெடுத்து விடுவாரா? ட்ரம்பின் ஒரே நண்பர் நெத்தன்யாகு இதையெல்லாம் அனுமதிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.